தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி, நீங்களும் நானும் கர்த்தரை தேடுவோமேயானால் கர்த்தர் உங்களையும் என்னையும் இக்கட்டு, ஆபத்து, கொள்ளை நோய் போன்ற எல்லாவற்றிலிருந்தும் உங்களையும் என்னையும் நிச்சயமாக ஆண்டவர் காப்பாற்றுவார். நான் மிகவும் களைப்பாயிருக்கிறேன். மருத்துவமனை ஊழியத்திற்காக சென்றேன். ஒரு வேண்டுகோள் வந்தது, நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும், நீங்கள் இந்த மருத்துவமனையிலே இருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை ஏற்ப அங்கு சென்று அவர்களுக்கு ஜெபித்து அவர்களோடு இருந்து உலாவிக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டார். என்ன ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதேன்னு அங்கே போய் பார்த்தா, கொள்ளை நோயிலே அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சிறிய குழந்தை, ஒரு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு வாலிப பெண், புற்றுநோய். இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் ஆண்டவரிடம் போராடினேன். ஆண்டவரே, பணம் இருக்கவங்க எப்படியாவது வைத்தியம் பார்த்துப்பாங்க, பணம் இல்லாதவங்க என்னப்பா பண்ணுவாங்க? அந்த பையன் அழுகுறானே, அவனுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த மகள் அழுகுறாளே, அவருக்கு என்ன செய்ய போறீங்க என்று சொல்லி ஆண்டவரிடம் நீண்ட நேரம் அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் ஜெபித்தேன். எனக்கு ரொம்ப டயர்டா போச்சு. இருந்தாலும் எப்படியாவது என் தேவன் இந்த பாவப்பட்ட மக்களின் மீது இரக்கம் வைத்து அவர்கள் வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா என்கின்ற ஒரு ஆசை. நீங்களும் நானும் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட நோய் நோக்காடுகள் வராமல் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வேலி அடைத்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஒவ்வொரு மக்களுக்கும் ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும்? பிறருக்காக ஜெபிங்க. மருத்துவமனையில் இருக்கிற கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக, மகளுக்காக, மகனுக்காக ஜெபிங்க. உங்கள் ஒவ்வொருடைய பாதத்தை நான் பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் பாதத்தை பிடித்திருக்கிறேன், உங்கள் பாதத்தையும் பிடித்து கேட்கிறேன். யோபு சொன்னான், பிறருக்காக ஜெபித்த யோபுக்கு ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். நீங்களும் பிறருக்காக ஜெபித்து தான் பாருங்களேன். மருத்துவமனை ஜிஹெச்ல இருக்க, ஸ்டான்லியில் இருக்க, கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. உங்களுக்கு பேர் தெரியாது, எனக்கு கூட பேர் தெரியாது. நான் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை முன்னால் கொண்டு வந்து, ஆண்டவரே உம்முடைய முகமுகமாய் அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன், அவர்களை பாரும் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் ஜெபத்தை ஏறிடும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து வந்தேன். சங்கீதம் 121:7, The Lord will protect you from all danger. இது வாக்களிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்களை சோதித்து அறிந்து பாருங்கள். The Lord will protect you from all danger. He'll keep you safe. அவர் உங்களை பாதுகாப்பாய் வைப்பார். ஆண்டவராகிய இயேசு தன்னை நோக்கி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஊழிய காலத்திலே பாதுகாத்தார். நோயிலிருந்து விடுதலை, முடக்கு வாதத்திலிருந்து விடுதலை, சப்பானிகளை நடக்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார்,
குஷ்டரோகிகளை குணமாக்கினார், செத்தவர்களை உயிர்ப்பித்தார். He'll protect you as you come and go now and forever. அவர்களில் வந்து போகும் காலம் மட்டும் கிடையாது, என்றென்றைக்கும் உங்களை அவர் பாதுகாப்பார். இது முதல்ல உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். நீங்கள் இயேசுவை முழுமையாய் நேசித்து பாருங்களேன், பிறருக்காக ஜெபித்து பாருங்களேன். பிறருக்காக ஜெபிக்கிறது எவ்வளோ ஆனந்தம் தெரியுமா? எனக்கு உண்மையிலே நான் டயர்டானா கூட, என் கண்ணு எரிச்சலாக இருந்தால் கூட, நான் உங்களிடத்துல செய்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்ககிட்டையும் நான் ஜெபிக்கிறேன், பிறருக்காக ஜெபிக்கிறேன், என்ன மறந்துடுறேன். ஏன்னா என்னை ஏசப்பா பார்த்துப்பார். எனக்காக நீங்களாம் வேண்ட மாட்டீங்களா, ஜெபிக்க மாட்டீங்களான்ற ஒரு ஆசை தான் உங்களிடத்துல பேசுகிறேன். சனி இரவு புறப்பட்டு கோவை செல்கிறேன், ஞாயிறு இரவு புறப்பட்டு சென்னை வந்து விடுவேன். உங்களுக்காக நான் போகிற இடத்துல எல்லாம் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 91:3-6 சாராம்சத்தை பார்க்கும் பொழுது, God will protect us from hidden dangers. நல்லா கவனிங்க, கர்த்தர் இயேசு உங்களை மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஆபத்திலிருந்து காப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். யோசேப்பை ஒரு பெரிய பள்ளத்திலே தூக்கி போட்டாங்க. அது மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஆபத்து. அவனுக்கு தெரியாது தூக்கி போட போறாங்க, தூக்கி போட்டாங்க. ஆனால் தேவன் அந்த பள்ளத்திலிருந்து அவனை காப்பாற்றினார். யோசேப்பை விற்று போட்டாங்க, காசுக்கு வித்துட்டாங்க. கொண்டு போனவன் அடிமையா வச்சிருந்தான். அந்த அடிமை தளத்திலிருந்து, அவனுக்கே தெரியாது அடிமையா விற்கப்பட்டது, அந்த அடிமை தளத்திலிருந்து ஆண்டவர் யோசேப்பை காப்பாற்றினார். ஒரு பெண் எப்படியாவது தன் ஆசைக்கு இவனை இசைய வைக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். அவளிடத்திலிருந்து தப்பித்து ஓடுகிறான். ஹிடன் டேஞ்சர்ஸ், ட்ரெட்லி டிசீஸ்லிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். நாகமான் உடல் முழுக்க குஷ்டம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். யோர்தான் நதியிலே, எந்த நதியிலே இயேசு ஞானஸ்தானம் எடுக்க போகிறாரோ அந்த யோர்தான் நதியிலே போய் குளி, 7 தடவை முங்கி ஏந்திரி. ட்ரெட்லி டிசீஸ். இயேசு நாகமானை காப்பாற்றினார். பேதுருவின் மாமியார் ஜுரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இயேசு காப்பாற்றினார். உங்களையும் என்னையும் கூட ட்ரெட்லி டிசீஸ்ல இருந்து இயேசு பாதுகாப்பார். சடன் அட்டாக், சங்கீதம் 91:3-16 படிச்சுங்க. சடன் அட்டாக்ஸ் வரலாம். சில பேர் பாருங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவ்வாறு அட்டாக்ஸில் மறிக்க விடலை, காப்பாற்றியிருக்கார். என்னோடு படித்த நிறைய பேர் என்னோடு இல்லை, செத்துட்டாங்க. ஏன்? நோய், அட்டாக்ஸ், செத்துட்டாங்க. நான் இன்றும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். என்னை இயேசு காப்பாற்றினார். உங்களையும் இயேசு காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் என்னை முழுமையாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இயேசு உங்களை காப்பாற்றுவார். ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட் வச்சிருக்கிற ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். பேரு சொல்றார், நான் பேரு சொல்ல விரும்பல. ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் சொல்றார். அவருக்கு வயது 82 வயது. 82 வயது இருக்கிறது அண்ணா நகர்ல இருக்கார். அவர் அண்ணா நகர், சென்னை அண்ணா நகர், வேற ஊர்ல, சென்னை அண்ணா நகர். ஆண்டவர் நல்லா காட்டுறார். உன்னை நான் காப்பாற்றினேன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த செய்தி அவர் பார்ப்பாரே, ஆனால் அவர் உணர்வார். கஷ்டப்படுகிற அவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். யார் உன்னை தூக்கி போட்டாலும் நான் உன்னை தூக்கி போடவே மாட்டேன். நான் இருக்கிறேன் உனக்காக. நீ எனக்காக ஊழியம் செய்திருக்கிறாய், நான் இருக்கிறேன் என்று தைரியமாய் சொல் என்று சொல்லுகிறார். மருத்துவமனையில் என்று நான் சந்தித்த நிறைய பேர்ல 2 பேர் ஆண்டவர் பார்க்கிறார்.
இரக்கத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய கிருபை நிமித்தம். என் ஜெபம் கிடையாது, நான் ஒரு பெரிய கேவலமான வேலைக்காரன், ஆண்டவரோட வேலைக்காரன், கீழ்த்தரமான வேலைக்காரன். நான் பெரிய பாஸ்டர் கிடையாது, நான் பெரிய குருவானவர் கிடையாது, நான் பெரிய ஊழியக்காரங்க, சாதாரண ஊழியக்காரன். சாதாரண ஊழியக்காரன் ஜெபத்தை அங்கீகரித்து என் கண் முன்னாலே ஒருத்தர் நலமாயிட்டாங்க. இன்னொருத்தர் ஆண்டவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். எந்த பையன் கத்துனானோ, எந்த பையன் சத்தம் என் காதில் கேட்டுச்சோ, அந்த பையனுக்காக தான் நான் இப்போ மன்றாடுறேன். ஆண்டவரே அவனை தொட்டு குணப்படுத்தும். அவன் கிறிஸ்துவன் அல்ல, அவனை தொட்டு குணப்படுத்தும். அவனுக்காக மன்றாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுக்காக மட்டும் வரலங்க, இயேசு எல்லாருக்காக வந்திருக்கிறார், எல்லாருக்காக வந்திருக்கிறார். டியூட்ரானமி 31:6, உபகாகம புத்தகம் 31:6, தேவன் சொல்லுகிறார், God will not leave or forsake people and will go with them. கடவுள் யாரையும் விட்டு விடுவதில்லை, அவரை நாடி நம்பி வருவர்களோடு அவர் பயணிக்கிறார். அன்று படகிலே பயணித்துக் கொண்டிருந்தார் இயேசு தன் சீடர்களோடு. இயேசு உறங்கிவிட்டார். அயர்ந்த நித்திரை இயேசுவுக்கு. காற்று அடிக்கிறது, பலமாய் காற்று, புயல் போன்ற காற்று வீசி படகு ஆடுகிறது. படகு ஆட்டத்தை கண்டு இயேசுவோடு இருந்தவர்கள் பயந்தார்கள். ஆண்டவரே, நீ தூங்கிக் கொண்டிருக்கிறது, எழுந்திரியும் என்று சொன்னார். ஆண்டவர் எழுந்திருத்து என்ன செய்தார் தெரியுமா? கடலை அதட்டினார், கடல் அவருக்கு கீழ்ப்படிந்தது. காற்றை அதட்டினார், காற்று அவருக்கு கீழ்ப்படிந்தது. செத்து போன லாசரை பார்த்து வெளியே வான்னு சொன்னார். செத்து போன உடம்பு லாசர் உடம்பு இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தது. நீரில் மேல் நடந்தார் இயேசு. பேதுரு பார்த்து சொன்னார், ஐயா நானும் நடக்கணும் ஆண்டவரே, நடந்து வாழா. நடந்தார் பேதுரு. வேறு ஏதாவது ஒரு தெய்வம் இப்படி இறங்கி வந்து பூமியிலே அதிசயம் செய்திருக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா? சரித்திரத்தில் இருக்கிறது, செங்கடல் இரண்டாக பிளந்தது. ஆண்டவரை நம்பின இஸ்ரவேல் மக்கள், மோசேயோடு இருந்த மக்கள் அந்த பிளக்கப்பட்ட செங்கடலிலே கடந்து போனார்கள். அவர்களை எதிர்த்து வந்த மக்கள் எல்லாம் தண்ணீரிலே அமிழ்ந்து போனார்கள். நீங்களே ஆண்டவரை நம்பி ஆண்டவரை முன்வைத்து உங்கள் பாதை, உங்கள் பயணத்தை நடத்தி தான் பாருங்களேன். ஆண்டவர் உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். என்று சொன்ன ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். அந்த செய்தியின்படி நடந்து பாருங்கள், பிறருக்காக ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நிகழும். திருமண பிரச்சனையினால் என் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன், என் மகளின் வாழ்க்கையை சீரழிந்து விட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? உனக்கு நான் இருக்கிறேன், உன்னை தேற்ற இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் வார்த்தையின்படி நடப்பீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு சீக்கிரமாய் வரும். God bless you all.